வணக்கம் மக்களே, திஸ் இஸ் அஞ்சலி. இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் சினிமான்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வரிசை கட்டி நிக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஆஹா, இது செம்ம காம்போ வாட்ச்னு எல்லாரையும் பேச வைக்கிற மாதிரி இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சூர்யாவோட ரெட்ரோ படத்தை முடிச்சு மே 1ஆம் தேதி ரிலீஸுக்காக காத்திருக்காரு கார்த்திக் சுப்புராஜ். இவரு அடுத்ததா யார் கூட இணைய போறாருன்னு எதிர்பார்ப்பு எழுந்திருக்க நேரத்துல சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து படம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தகவல் சுத்திட்டு இருக்கு. சமீபத்துல சிவகார்த்திகேயனை சந்திச்சு கதையை சொன்னதாவும் எஸ்கேவுக்கு கதை பிடிச்சு போச்சுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே கைவசம் மதராசி, பராசக்தி படங்களை சிவகார்த்திகேயன் வச்சிருக்க கால்ஷீட் பிரச்சனை இருக்கும்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ரெண்டு பேரும் சேர போறாங்களா இல்ல படம் தள்ளி போகுமான்னு கூடிய விரைவில் தகவல் கிடைச்சிடும். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட ட்ரெய்லர் பலரையும் ரசிக்க வச்சிருக்கு. சசிகுமார் சிம்ரன் நடிப்புல மே 1ஆம் தேதி திரைக்கு வருது டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தோட டீசர் ப்ரோமோ எல்லாம் ஃபேன்ஸை ரசிக்க வைக்க இப்ப படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத மையமா வச்சு உருவாகி இருக்க ட்ரெய்லர் கவனத்தை ஈர்த்திருக்கு. கடைசியா எங்காலு ரெஃபரன்ஸ் செமன்னு விஜய் ஃபேன்ஸ் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த படங்கள்ல பயங்கர பிஸியா இருக்காரு சூரி. இப்ப அடுத்ததா ஆக்ஷன் ஹீரோவா கலக்க இருக்காரு. அது என்ன படம், என்ன அப்டேட்ன்றத வாங்க பார்க்கலாம். சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, ராஜ்கிரண் நடிப்புல உருவாகி இருக்க படம் மாமன். விலங்கு வெப் சீரிஸை இயக்கிய பிரசாந்த் பாண்டியராஜன் இயக்கத்துல உருவாகி இருக்க இந்த படம் மே 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. பட ரிலீஸை முன்னிட்டு ப்ரொமோஷனுக்காக பிடிஎஸ் காட்சிகளை படக்குழு வெளியிட்டு இருக்கு. ஆக்ஷன்ல சூரி கலக்குறாரு. வீடியோ மூலமா ஹித்ரி படத்துக்காக ப்ரொமோஷனை கொடுத்திருக்காரு நடிகர் நானி. நானி ஸ்ரீநிதி நடிப்புல மே 1ஆம் தேதி தியேட்டருக்கு வருது ஹிட் 3. படம் ரிலீஸுக்காக ஸ்ரீநிதியோட சேர்ந்து நானி ஒரு ப்ரமோஷன் வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. செம்மன்னு ஃபேன்ஸ் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. லவ் யூ அப்படின்னு நான் சொல்லல, திவ்யா பாரதி சொன்ன ஒரு வீடியோ இப்ப லைக்ஸ் அள்ளுது. பேச்சுலர் படம் மூலமா கோலிவுட் இலசுகளை கவர்ந்த திவ்யா பாரதி மீண்டும் ஜிவி பிரகாஷோட சேர்ந்து கிங்ஸ்டன் படத்துல நடிச்சிருந்தாங்க. இன்ஸ்டால ஆக்டிவா இருக்க திவ்யா பாரதி அடுத்தடுத்து ரீல்ஸ தட்டி விட்டு ஃபேன்ஸ மகிழ்விச்சிட்டு வராங்க. இப்ப நான் வாழ்றதே உங்களுக்காக தான் திவ்யா பாரதி ஹார்டினோட போஸ்ட் போட பார்த்தவங்க ஹார்டின் பறக்க விட்டுட்டு இருக்காங்க. மனசுல பட்டத அப்படியே வீடியோவா சொல்ற நம்ம செல்வராகவன் இப்ப அடுத்தபடியா இன்னொரு கண்டென்ட்டை இறக்கி இருக்காரு. அவரு பேசின வீடியோ இப்ப பயங்கர வைரல். 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 படத்தை எடுத்துட்டு வர இயக்குனர் செல்வராகவன் அப்பப்ப மனசுல பட்டதை இன்ஸ்டாவில வீடியோவா போட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த முறை தப்பு பண்ணிட்டா ஒத்துக்கோங்கன்னு ரொம்ப உரிமையோட ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஒருத்தர் அவ்வளோ சீக்கிரமா நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் பண்ணலன்னு சாதிப்பாங்க. 10,000 புக்கு கொண்டு வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. 5 நாள் ஆர்கியூ பண்ணா கூட அவங்க கிட்ட இந்த வாயிலேருந்து இந்த வார்த்தை வராது. நான் தப்பு பண்ணிட்டேன், சிம்பிளா இருக்குல்ல. ஆனா நீங்க இதை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான கதவுகள் திறக்கும். தப்பு பண்ணலன்னு சாதிச்சுட்டு இருக்க ஐயே இவன் ஒத்துக்க மாட்டான்ப்பா அந்த ஆளு அப்படின்னு ரொம்ப கீழே போயிடுவீங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களை சுத்தி அந்த ஒரு அட்மாஸ்பியர் எவ்வளவு ஆரோக்கியமா மாறுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அலர்ட் படத்தோட நிகழ்ச்சியில வனிதா விஜயகுமார் பேசின பேச்சு இப்ப பலரையும் விமர்சனம் பண்ண வச்சிருக்கு. சென்னை வடபழனியில நடந்த அலர்ட் பட நிகழ்ச்சியில பேசின வனிதா விஜயகுமார் பெண்களை உயர்த்தி மட்டும் காட்டுற சமூகத்துல அவங்க செய்யற தவறுகளையும் சுட்டி காட்டணும் அப்படின்னு பேசினாங்க. பெண்களை உயர்த்தியே காமிக்கிற இந்த சொசைட்டில பண்ற தப்புகளையும் சுட்டி காட்டணும். அது ரொம்ப ரேர். அதுக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. ஐ பிலீவ் இன் இட். இதை விட திருமணத்தை பத்தி பேசுனது விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், 40ன்னு சொல்லியிருக்கேன். என் பெஞ்ச் மார்க் இன்னும் 4 கூட வரல. ஏன் என்ன அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க? செம்ம கலகலப்பா நடந்து முடிஞ்சிருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட நிகழ்ச்சி. அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவ்னித் இயக்கத்துல சசிகுமார் சிம்ரன் நடிச்ச டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட நிகழ்ச்சி சென்னையில நடந்துச்சு. இதுல பேசின சசிகுமார், ஏன் நான் சிம்ரன் கூட நடிக்க கூடாதா அப்படின்னு பேசினது செம்ம கலகலப்பா இருந்துச்சு. எல்லாம் கேட்டது சிம்ரன் நீங்கம்மா எப்படி ஏன்ப்பா நாங்கள் நடிக்க கூடாதாப்பா சிம்ரன் படத்தோட? இல்லைங்க நீங்கள் கிராமம்னா கிராமத்திலே எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம்னா ஏன் அங்கே நடிக்க கூடாதா? எங்களுக்கு சிம்ரன் கிடைக்க கூடாதா? இது என்ன எல்லாரோடைய ஏக்கம் தான்ப்பா. அது எல்லாரும் இது பண்ணுறதுனால அதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா? என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா? அது அப்படிதான் கதை பாருங்க அப்படின்னா அப்படிதான் சிம்ரன் நடத்த எல்லாம் கேட்குற கேள்வி. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுக்கு
சிம்ரன் மேடம் இந்த படத்துல. அது மட்டும் இல்ல, அயோத்தி படத்துல நடிச்சதால ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் நடந்தது, செம்ம மகிழ்ச்சின்னு சொல்லி நெகிழ்ந்திருக்காரு சசிகுமார். சார் உங்க அயோத்தி உங்களுக்கே தெரியாம ஒரு நல்லது பண்ணிருக்கீங்க. என்ன கவர்மெண்ட்ல ஆர்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த இறந்தவங்களை கொண்டு போறதுக்கு இத்தனை சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதெல்லாம் ஈஸி பண்ணிட்டாங்க. 1 லட்சமோ 2 லட்சமோ அவங்களுக்கு மானியம் கொடுத்து இத்தனை பேர் இருக்காங்க, உங்களால் 500 பேர் உங்களுக்கே தெரியாமல், அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியாமல் 500 பேர் பயனடைஞ்சிருக்காங்க, நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க 500 குடும்பத்துக்குன்னு சொன்னாங்க. இது எனக்கு தெரியவே இல்லை. இது ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியுது. குடும்பத்தோட ஜாலியா பொழுதுபோக்குன வீடியோஸையும் போட்டோஸையும் பகிர்ந்திருக்காங்க நடிகை எமி ஜாக்சன். நடிகை எமி ஜாக்சன் கணவர் குழந்தைகளோட பொழுது போக்கிட்டு இருக்காங்க. இதுல பெஸ்ட் மொமெண்ட்ஸா அப்படியே இன்ஸ்டால போட்டோஸ் அப்புறம் வீடியோஸை ஷேர் பண்ணி மகிழ்ந்திருக்காங்க. குறிப்பா பிரதர்ஸ்னு தன்னோட இளைய மகனை முதல் மகன் கொஞ்சிற போட்டோவை போட்டு நெகிழ்ந்திருக்காங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்ட ருத்துராஜ் இப்ப மீம் கண்டென்ட் ஆயிட்டாருங்க. புதுச்சேரியில சென்னை சூப்பர் கிங்ஸோட புது அகாடமிய அந்த டீமோட சிஇஓ காசி விஸ்வநாதன் காயத்தால தொடரில இருந்து விலகின ருத்ராஜ் கேக்வாட் கலந்துகிட்டு திறந்து வச்சாங்க. நிகழ்ச்சியில பேசின காசி விஸ்வநாதன் வரும் போட்டியில சிறப்பா விளையாடுவோம்னு சொன்னாரு. 2010ல நம்ம வின் பண்றதே 5 மேட்ச் சேர்ந்தாப்புல தோத்தோம். அப்புறம் திருப்பி வந்து வின் பண்ணோம். இந்த டீம் வந்து நல்ல டீம். Players are very good players. Definitely they will do well. They are giving their best. அதனால இந்த 5 மேட்ச் நல்லா ஆடுவாங்கங்கற கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருக்கு. சிறப்பா விளையாண்டா சிஎஸ்கேவுல இடம் பெறலாம்னு ஊக்கப்படுத்தினாரு ருத்ராஜ். All the kids hoping to play good level of cricket one day, and I think definitely obviously playing for Pondicherry as well, and then future playing for Chennai Super Kings and even for India as well. I think it's a great initiative by Chennai Super Kings. My biggest inspiration has been MS Dhoni. அப்படியே கட் பண்ணா அவர் பக்கத்துல ருத்ராஜ் கண்ணாடி போட்டுட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க அது அப்படியே மீம் மெட்டீரியலா மாறிடுச்சு. KL ராகுல் அண்ட் LSG உரிமையாளர் இப்ப 2 பேரும் மறுபடியும் ஹாட் டாபிக் ஆகிட்டாங்க. IPL லக்னோவோட முன்னாள் கேப்டனும் இப்ப டெல்லி டீமோட நட்சத்திர பேட்டருமான KL ராகுல் அரை சதம் அடிச்சு லக்னோவுக்கு எதிரான போட்டியில டெல்லி டீமை ஜெயிக்க வச்சாரு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் லக்னோ உரிமையாளர் பேச வந்தப்ப ராகுல் கை கொடுத்துட்டு பேசாம அப்படியே விலகி போயிட்டாரு. இத அப்படியே பிளாஷ்பேக்கோட கனெக்ட் பண்ணி ஃபேன்ஸ் எடிட் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. என்னதான் ராகுல் டீம் மாறினாலும் லக்னோல அவரை நேசிக்கிற கூட்டம் இன்னும் அதிகமா தான் இருக்கு. ஏயா நாக் அவுட் பண்ணியா கொண்டாடுவேன்னு எல்லாரையும் பேச வச்சிருக்காரு பாகிஸ்தான் பவுலர். பாகிஸ்தான் சூப்பர் லீக்ல முல்தான் லாகூர் அணிகள் மோதின போட்டியில இளம் ஃபாஸ்ட் பவுலர் உபைத் ஷா செமையா பவுலிங் போட்டு முல்தான் வெற்றி பெற முக்கிய காரணமா இருந்தாரு. ஆனா இதை விட அவர் மைதானத்துல செஞ்ச சம்பவம் தான் ஏன் இவ்வளவு வெறியான்னு பேச வச்சிருக்கு. 15வது ஓவர்ல சாம் பில்லிங்ஸ் விக்கெட் எடுத்த உபைத் ஷா ஆக்ரோஷத்துல கொண்டாடினாரு. அப்ப மகிழ்ச்சிய பகிர கீப்பர் உஸ்மான் கான் பக்கத்துல வர மூஞ்சில தெரியாம ஒரு பஞ்ச், மனுஷன் படுத்துட்டாரு. உடனடியா மெடிக்கல் டீம் வந்து பார்க்க நான் ஓகேன்னு கீப்பர் தம்ஸ் அப் காட்டின பிறகே எல்லாருக்கும் நிம்மதி. ஜப்பான்ல சிங்கம் மாதிரி உருவாக்குன ஒரு ரோபோ பலரையும் வியக்க வச்சிருக்கு. கவாஸ்கி நிறுவனம் சார்பா சிங்கத்தோட தோற்றத்துல ஒரு ரோபோவை உருவாக்கி இருக்காங்க. இந்த ரோபோவுக்கு கார்லியோன்னு பேர் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, ரோபோ எப்படி இயங்கும்னு எடுக்கப்பட்ட வீடியோ பிரமிக்க வச்சிருக்கு. ஹவாயில எரிமலை வெடித்து சிதற காட்சி பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஹவாயில கிளவியோ எரிமலையிலிருந்து எடுக்கப்பட்ட காட்சி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அமெரிக்க புவியியல் ஆய்வுத்துறை இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கு. டிசம்பர் 2024க்கு அப்புறம் 18வது முறை இந்த எரிமலை வெடித்து சிதறி இருக்கணும். ஒரு வழியா செவ்வாய்க்கிழமை வெடித்து சிதறுவது நின்னு போச்சுன்னு தகவல் வந்திருக்கு.
இப்ப நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மறுபடியும் உங்க எல்லாரையும் இதே நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Anjali. Tata.